ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு சத்தான பொருள் சாப்பாட்டில் சேர்த்து கொடுக்கணும். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். சத்தான பொருள்னு என்னடா இவங்க புதிர் போடுறாங்களேன்னு யாரும் டென்ஷன் ஆக வேணாம். சத்தான பொருள்னு சொன்னால் நான் காளானை பற்றின ஒரு விஷயந்தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது காளான் வந்துட்டு சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நல்ல புரதச்சத்து நிறையா கிடைக்கும். இதை முதல்ல தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காளான் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகும். அதனால் குழந்தைங்களுக்கு காளான் உடம்புல சேர்த்துக்கணும். என்னடா இவங்க காளான் சேர்க்க சொல்கிறாங்களே அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். இது யோசிக்க வேண்டிய விஷயமெல்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். வாரம் ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாவே கடைக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கன், மட்டன், அடுத்து மீன் இதெல்லாம் வாங்கிட்டு செய்கிறோம். அதுக்கு பதிலாக ஒரு வாரம் இந்த சிக்கன், மட்டன், மீன் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஒரு வாரம் என்ன பண்ணும், இந்த காளானை வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிட்ற மாதிரி உப்பு காரம்லாம் கம்மியாக போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதாவது இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றப்ப எலும்பெல்லாம் இருக்கும். எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் குழந்தைங்களுக்கு நான்வெஜ் கொடுப்போம். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலைகள் நமக்கு மிச்சம். காளான் காரம் கம்மியாக, உப்பெல்லாம் கம்மியாக போட்டு அப்படியே லைட்டாக பெரட்டல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்த ஃபஸ்ட்டு டைமு சாப்பிடும். அப்போ அதுக்கு டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுன்னா அடுத்த டைம் என்ன பண்ணும், அம்மா அன்றைக்கி ஒரு கறி செஞ்சு கொடுத்தீங்கள, எனக்கு அந்த கறி செஞ்சு கொடுமா அப்படின்னு திரும்ப நம்மக்கிட்ட நம்ம குழந்த கேட்கும். அப்படி கேட்கணும்னா நாம் என்ன பண்ணணும், நாம் குழந்த திரும்ப அந்த காளானை நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி நாம் நல்ல ருசியாக செஞ்சு கொடுக்கணும். நாம் பெரியவங்க நல்லா காரம்லாம் அதிகமாக வச்சு உப்பெல்லாம் அதிகமாக போட்டு சல்லு புல்லுன்னு சாப்பிடுவோம். நான் சொல்லக்கூடியது இப்போ 2 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய முறையை நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் பெரியவங்க நான்வெஜ்லாம் எடுத்து சாப்பிடுங்க. நான் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த காளான் வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி உப்பு காரம்லாம் கம்மியாக வச்சு நல்லா வேக வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்த நல்லா விரும்பி சாப்பிடும். அப்போ உங்கள் குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய புரதச்சத்து நல்லா கிடைக்கும். சரிங்களா? என்னங்க நீங்கள் காளான்லாம் கிடைக்காத டயத்தில் போய்ட்டு காளான் போய் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, வாங்கிட்டு செஞ்சு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். காளான் இப்போ நம்ம பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பாருங்கள் கவரில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. காளான் ஸ்டாக்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அன்னன்னைக்கு உள்ளதை தான் அவங்க விற்பனை பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் உங்களுக்கு போயிட்டு நான்வெஜ் எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த காளானை வாங்கிட்டு கொடுத்து ஃப்ரை பண்ணி கொடுங்க. அது செஞ்சு கொடுக்குற முறை இருக்குது. எப்போ பாரு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெரைட்டியாக, கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை என்ன பண்ணும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் என்ன பண்ணுறோம், மிளகாத்தூள்லாம் போட்டு லைட்டாக எண்ணெயில் போட்டு நல்லா பரட்டி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறோம், நாம்
இப்போ பஜ்ஜிலாம் வாங்கி கொடுக்குறோம்ல, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லி நம்மலாம் வாங்கி கொடுக்குறோம்ல, அப்படி அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பஜ்ஜி போட்டு கொடுக்குற மாதிரிக்கியே இந்த காளானை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாதிரியும் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்த நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்துட்டு தாய்மார்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட குழந்த நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நாம் நினைக்கணும். அப்போ நாம் குழந்த வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி உணவை வந்து தயாரித்து கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நாம் கொடுக்குற உணவை வந்து நம்ம குழந்தைக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா அது எனக்கு வேணானே சொல்லாது. அடுத்த டைமு எனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைமும் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்த நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். சரிங்களா? இந்த விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.